பாகிஸ்தானியர்கள் ஃபட்டே 2 அப்படின்ற ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்த்து இந்தியாவுக்கு எதிராக எங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இதுதான் அப்படின்னு அவங்க நாட்டோட ஊடகங்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றும் இந்த ஃபட்டே 2 ஏவுகணை சோதனை வீடியோ எல்லாத்தையுமே சமூக வலைதளங்கள் அவங்களோட ஊடகங்கள் மூலமாக உலகத்துக்கே போட்டு காட்டுறாங்க. அதில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, இது துல்லியமாக டார்கெட்டை போய் தாக்குது அப்படின்றது. இந்த ஏவுகணையின் அக்யூரசி இந்த இடத்துல அன்டவுட்டடாக இருக்குது. மற்றும் இந்த ஏவுகணையின் ரேஞ்ச் அப்படின்றது 400 கிலோமீட்டராக இருக்கிற காரணத்தினால் இந்தியாவோட எந்த ஒரு விமானப்படை தளமாக இருந்தாலும் அதை எங்களால் தாக்க முடியும் அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானியர்களோட இந்த கூற்று இன்னைக்கு வெளிவந்ததுக்கு அப்புறமாக புட்டின் அவர்கள் ஒரு அதிரடி ஒன்று பண்ணுறாரு. அந்த அதிரடி என்ன அப்படின்றதையும் இந்த ஃபட்டே 2 கேப்பபிலிட்டிஸ் மற்றும் இதோட பிரச்சனைகளையும் தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஃபட்டே 2 அப்படின்ற இந்த ஏவுகணை பாகிஸ்தானில் ரொம்ப நாளாக பயன்பாட்டில் இருக்கிற ஒரு ஏவுகணை தான். இந்த ஏவுகணையை கடந்த வருடம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானியர்கள் நமக்கு எதிராக லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் சேர்சாவில் வைத்து இடமெடுத்து அளிக்கப்பட்டது. இப்போ இந்த ஏவுகணையின் அக்யூரசி, இந்த அக்யூரசிக்கு பின்னாடி நிறையவே பிரச்சனைகள் இருந்தது, சர்ச்சைகள் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு தடவை கூட பாகிஸ்தான் ஃபட்டே 2 மிசைல் அதோட டார்கெட்டை போய் தாக்குற மாதிரியான எந்த ஒரு காணொலியையும் வெளியிடலை. ஆனால் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரம்மோஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மிசைல் சிஸ்டமாக இருந்தாலும் அது டார்கெட்டை போய் தாக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பப்ளிக்காக இல்லை அப்படின்னாலுமே சில DRDO லேப்ஸில் வந்து அந்த ஃபுட்டேஜஸ்ன்றது இருக்குது. இதை பற்றி நம்மளோட விஞ்ஞானிகளும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபுட்டேஜஸ் இருக்குது, அந்த டார்கெட்டை போய் அடிக்கிற ஃபுட்டேஜ். ஆனால் அதை நாங்கள் சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால வெளியிடலை. எல்லா ஃபுட்டேஜ்லையும் வெளியிடலை அப்படின்னாலும் 1 or 2 ஃபுட்டேஜஸ் பண்ணது 20-30 சோதனையாக இருக்கும். அதில் 1-2 சோதனையோட ஃபுட்டேஜஸை வந்து பப்ளிக்லி அவைலபிளாக வச்சுருக்கோம். பட் பாகிஸ்தானியர்களுக்கு வந்து இதுதான் முதல் தடவை டார்கெட்டை போய் தாக்குற மாதிரியான ஒரு ஃபட்டே 2 பாலிஸ்டிக் ஏவுகணையின் ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணது. இப்போ இந்த ஃபுட்டேஜ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏவுகணை டார்கெட்டை போய் துல்லியமாக தாக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இந்த ஏவுகணையின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்றனால தான் ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜோட ரிலையபிலிட்டி மற்றும் இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு உண்மையான ஏவுகணை தாக்குதல் தான், அதாவது ஃபட்டே 2 தான் அப்படின்றத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, பாகிஸ்தானோட மிசைல் கேப்பபிலிட்டி அப்படின்றது ஃபட்டே 2 மூலமாக ரிலையபிளாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அக்யூரேட்டாகவும் இருக்குது. தரையிலிருந்து லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஏவுகணை அப்படின்றது பாகிஸ்தானுக்கு எத்தகைய வல்லமையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மொபைல் லான்ச்சர். லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஏவுகணை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் அவங்க லான்ச் பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் வச்சு லான்ச் பண்ணலாம். இது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போயே நீங்கள் பார்த்துருக்க முடியும், ஒரு நடு வயலில் கொண்டு போய் வச்சு லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த மிசைல் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ட்ரக்குன்றதை நம்ம ட்ராக் பண்ணி அதை எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் ஏர் சுப்ரீமசின்றது நமக்கு பாகிஸ்தான் மீது இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஏவுகணையை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டார்கெட் பண்ணி அழிக்க முடியும். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு சில நாட்கள் ஆகும் அப்படின்ற காரணத்தினால இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் வாரில் இந்த ஃபட்டே 2 ஏவுகணையை எங்கே வேணும்னாலும் பாகிஸ்தான் வச்சு எப்படி வேணும்னாலும் இந்தியன் ஏர்பேஸஸுக்கு எதிராக லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மொபிலிட்டின்றதை இந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு தருது. இப்போ இந்த ஏவுகணையை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த ஏவுகணையை நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விக்கான பதில் கடந்த வருடமே நமக்கு கிடச்சிருச்சு. ஷேர்ஷாவில் வச்சு இந்த ஏவுகணையை நம்ம இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பிட்ட ஏவுகணை அப்படின்றது ஒரு குவாஷி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுவதாக பாகிஸ்தானியர்கள் கிளைம் பண்ணுறாங்க. அப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே குவாஷி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரி இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கிற காரணத்தினால் இதை நம்மளால் சுலபமாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். இப்போ ஈரான் அனுப்புகிற ஏவுகணைகள் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி வர காரணத்தினால் அந்த ஏவுகணை ரொம்ப தூரம் தாண்டி போகிறப்ப அது ஹை ஆல்டிடியூடுக்கு போகும். ஹை ஆல்டிடியூடுக்கு போனதுக்கு அப்புறமாக லோ ஆல்டிடியூடுக்கு வர்றப்ப அது ஹை ஸ்பீடில் வரும். ஆனால் பாகிஸ்தானியர்கள் வந்து வெறும் 400 கிலோமீட்டருக்கு தான் இதோட ரேஞ்சை வச்சிருக்கிறதுனால இந்த ஏவுகணை லான்ச் ஆனதுலேருந்து இது தரையில் வந்து இடிக்கிற வரைக்கும் இது லோ ஆல்டிடியூடில் தான் பறக்கும். ஸோ லோ ஆல்டிடியூடில் லோ ஸ்பீடில் போகிறதுனால இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுவதற்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப வல்னரபுளான ஒரு ஏவுகணை. பை டிசைனே இதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் இதுதான். இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் டெக்னிக்கலி சிமிலரான ஏவுகணையை யார் உருவாக்குனாலுமே, ரஷ்யன்ஸ், இஸ்ரேலி, அமெரிக்கன்ஸ் ஆர் யூரோப்பியன்ஸ் யார் உருவாக்குனாலுமே அந்த ஏவுகணை அப்படின்றது மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸுக்கு வல்னரபுளான ஒரு ஏவுகணையாக தான் இருக்கும். இப்போது பாகிஸ்தானியர்களுக்கு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கவரேஜ் அப்படின்றத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும், கடந்த வருடம் வரைக்கும். ஏன்னா S-400 பொறுத்த வரைக்கும் அது நமக்கு எல்லா ஸ்குவாட்ரனும் வரலை. அண்ட் நம்மளோட வெஸ்டர்ன் பார்டர் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணல S-400 மூலமாக.
நிறைய இடங்களில் வந்து நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் தான் வச்சுருந்தோம். ஸோ இதை பாகிஸ்தானியர்கள் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் மூலமாக தெரிஞ்சு கொண்டு எந்தெந்த இடத்துலலாம் லாங் ரேஞ்ச் அட்வான்ஸ் சிஸ்டம் இல்லைன்றதை பார்த்து அந்த பகுதிகளில் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸையோ இல்லை அவங்களோட இந்த ஃபட்டே-2 ஏவுகணை லான்ச்சையோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2026 வருஷம் மே மாதம் இந்தியாவுக்கு இன்னொரு ஸ்குவாட்ரன் ஆஃப் S-400 நாங்கள் டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டெலிவரி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 S-400 ஸ்குவாட்ரன் அப்படின்றது பாகிஸ்தானை நோக்கி நம்மளால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இந்த 3 S-400மே கிட்டத்தட்ட எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிருச்சு. ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து அங்கே காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவோட பார்டர் ஒட்டு மொத்தத்தையும் இந்த 3 ஸ்குவாட்ரன் ஆஃப் S-400s கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடும். கேப்பே கிடையாது. கேப்பே இல்லை அப்படின்றப்ப எந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாகிஸ்தானியர்களால் யோசித்து பிளானே பண்ண முடியாது. இது பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸ் தான் இருக்குது. அந்த ஏர்க்ராஃப்ட்ஸில் 2 தான் ரொம்ப ரொம்ப சுப்பீரியரான ஏர்க்ராஃப்ட் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ்லேயே. ஒன்று F-16, இன்னொன்று J-10C JF-17 தண்டர். இது ரெண்டுமே ஒரே கிளாஸில் இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டையும் ஒரே ஏர்க்ராஃப்டாக கருதுவோம். ஸோ J-10C JF-17 தண்டர் அண்ட் அமெரிக்கன் F-16s இதுதான் அவங்க கிட்ட இருக்கிறதுலையே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஏர்க்ராஃப்ட். அதுலேயும் JF-17 வந்து நம்ம ரிலையபிலிட்டியின் காரணமாக லிஸ்ட்டில் எடுத்துக்கிட முடியாது. பட் இருந்தாலும் அவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடாதுன்ற காரணத்தினால JF-17 உள்ளே கொண்டு வரும். ஸோ அவங்களோட இந்த கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் வச்சுருக்கு. அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே 300 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மிசைல்ஸு. ஏர் டு சர்ஃபேஸ், ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குறுகிய மிசைல் ரேஞ்சை வச்சுக்கிட்டு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் ஸ்டெல்த் இல்லை அப்படின்றப்ப அண்ட் இந்தியாவுக்கிட்ட ஃபுல் கவரேஜ் இருக்குது, எந்த இடத்தையும் அவங்க விட்டு வைக்கல, எல்லா இடத்துலையும் S-400 கவரேஜ் இருக்குது, எங்கே நுழைஞ்சாலும் அவங்க அடிப்பாங்க S-400 வச்சு அப்படின்றது பாகிஸ்தானி விமானப்படை பைலட்ஸுக்கு தெரியுன்றப்ப போருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட சைக்காலஜிக்கல் மனநிலை என்னவாக இருக்கும், அதாவது அவங்க சூசைட் மிஷனுக்கு தான் போகிறாங்க, போனால் திரும்பி வரமாட்டோம் அப்படின்றத தெரிஞ்சே அவங்க காக்பிட்டில் ஏறி உட்காடுறாங்கன்னா அவங்களால எப்படி திறன்பட செயல்பட முடியும்? இந்த ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டே வந்து நமக்கு போதும், நமக்கு சாதகமாக அந்த கான்ஃப்ளிக்டை மாற்றுறதுக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பைலட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி எல்லச்சாமி மாதிரி S-400 நிற்கிது எல்லாத்தையும் கவர் பண்ணி. அண்ட் S-400க்கு உள்ளே இருந்து பாகிஸ்தானுக்குள்ளே நுழையாமலேயே S-400 கவரேஜுக்குள்ளே பத்திரமா இருந்துட்டு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ஏர் லான்ச்டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ், அதாவது பிரம்மோஸ், ஸ்டார்ம் ஷேடோ மாதிரியான ஏவுகணைகள், இது எல்லாத்தையுமே நம்மளால் லான்ச் பண்ண முடியும். பிரம்மோஸோட ரேஞ்சு மட்டுமே 500 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. ஸோ பிரம்மோஸ் மாதிரியான மிசைல்ஸை நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி இருந்து நம்ம லான்ச் பண்ணிடுவோம். நமக்கு முன்னாடி S-400 இருக்குது அப்படின்றப்ப நம்ம ஃப்ரீயாக பாகிஸ்தானை அடிப்போம், பொலன்னு எடுப்போம் பாகிஸ்தானை. பட் அவங்க திருப்பி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த S-400 கவரேஜுக்குள்ளே வந்து அவங்க மிசைல்ஸை லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பாகிஸ்தானி பைலட்ஸ் வந்து நினச்சி பார்த்தாலே அவங்களால சரியாக ஃப்ளைட்டை ஓட்ட முடியாது. அண்டு பாதி பேர் மிஷனுக்கே வருவாங்களான்னு தெரில. ஸோ இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டோட இந்த S-400 டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஃப்யூச்சர் கான்ஃப்ளிக்டை நமக்கு சாதகமாக மாற்றும். இதற்கு பாகிஸ்தானியர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கவுண்டர் பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் தான். ஆனால் அது நடக்குமா இல்லையா அப்படின்றத அடுத்த 10 வருஷத்தில் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த காலையில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலுக்கு தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்திற்கும் நன்றி, வணக்கம்.